Hi friends, welcome to our channel. Let's know it. நாம இன்னைக்கு பைனாப்பிள் ஸ்குவாஷ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னலாம்னு பார்த்துடலாம். 2 பைனாப்பிள் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சுகர் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 எலுமிச்சம்பழத்துடைய ஜூஸ் எடுத்திருக்கேன். இவ்வளவுதாங்க இது பண்றதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ். வாங்க இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம கட் பண்ணி வச்சிருக்க பைனாப்பிள்லேருந்து பியூர் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம மிக்சியில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த ஜூஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கப் இல்லைனா ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எடுத்து வச்சிருக்க ஜூஸை மெஷர் பண்ணி டைரெக்டாக எந்த பாத்திரத்தில் நீங்கள் ஸ்குவாஷ் பண்ண போகிறீங்களோ அதில் சேர்த்துக்கோங்க. எனக்கு இன்னைக்கு இந்த பாத்திரத்துக்கு 3 பாத்திரம் அளவுக்கு ஜூஸ் வந்திருக்கு. அப்போது அதே பாத்திரத்தில் 3 பாத்திரம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். 1 கப் ஜூஸுக்கு 1 கப் சுகர்னு 1:1 ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சுகரையும் ஜூஸையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு நாம அடுப்புல வச்சு ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சுகர் மெல்ட் ஆக ஆரம்பிக்கிறது வரைக்கும் லைட்டா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட ஜூஸ் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் இதுல நாம எடுத்து வச்சிருக்க லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். நாம இதுல லெமன் ஜூஸ் எதுக்காக சேர்க்கிறோம்னா மறுபடியும் இந்த ஜூஸ் கிறிஸ்டல் ஆகக்கூடாது, அதாவது சுகர் மறுபடியும் கெட்டி ஆகும். அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்காக நாம இதுல லெமன் ஜூஸ் சேர்க்கிறோம். அது மட்டும் இல்ல, நாம இதுல எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்கல. நம்மளோட லெமன் ஜூஸ் தான் இதுல ப்ரிசர்வேட்டிவா ஆக்ட் ஆகும். நாம இதுல லெமன் ஜூஸ் சேர்த்ததுமே இதுல இருக்கிற நுரையெல்லாம் ஒரு சைட்லயா வர ஆரம்பிக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இதுல இருக்க நுரையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ அதுல இருக்க நுரையெல்லாம் கம்ப்ளீட்டா நீக்கினதுமே ஒரு கிளியரான ஜூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கும் போதே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆறி வர்றப்போ இன்னும் கொஞ்சம் கூட திக்கா மாறும். இப்போ நம்மளோட ஃப்ரெஷ்ஷான பைனாப்பிள் ஸ்குவாஷ் ரெடி. இந்த ஸ்குவாஷ் யூஸ் பண்ணி எப்படி பைனாப்பிள் ஜூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்குவாஷ் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2-3 ஐஸ் கியூப்ஸும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா அந்த கப்பை ஃபில் பண்ற அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்குவாஷ் யூஸ் பண்ணி ரெடி பண்ண பைனாப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் சுகர் எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம ஸ்குவாஷ் பண்ணுறப்பவே இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்து தான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பைனாப்பிள் கிடைக்கிறப்போ இந்த மாதிரி பண்ணி கூட நீங்கள் பைனாப்பிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்குவாஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சரில் 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அதுவே நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் பைனாப்பிள் ஸ்குவாஷ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வீட்டிலே பைனாப்பிள் ஸ்குவாஷ் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கட்டும். நம்மளோட சேனலில் ரெகுலராக இன்ஃபர்மேஷன் அண்ட் குக்கிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக இன்னொரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.